ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான, ஈஸியான பினாட்டா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பினாட்டா கேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு ரெட் வெல்வெட் கேக்கை வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் குட்டியா. அதை வந்து 2 லேயராக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேக்கை வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கை வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். கம்மியாக வெட் பண்ணால் போதும். பினாட்டா கேக்குக்குள்ளே நம்ம கேக்கு தான் வைக்கணும்னு இல்லை, நம்ம சாக்லேட்ஸ் அப்புறமா நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிஃப்ட்ஸ் கூட உள்ளே வச்சுக்கலாம். இப்போ ஐசிங் பண்ணுறதுக்காக ஒரு பைப்பிங் பேக்கில் க்ரீம் ஃபில் பண்ணியிருக்கேன். அதை வச்சு இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நான் கொஞ்சமாக ஒயிட் சாக்கோ சிப் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இப்போ கடைசி லேயர் கேக்கை வச்சு அதையும் லைட்டாக சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பினாட்டா கேக் பண்ணுறதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம ஒயிட் சாக்லேட் இல்லைன்னா அதுக்கு பதிலாக டார்க் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட் கட் பண்ணோம்ல, அதை வந்து ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கலர் சேர்க்க போகிறேன். அதுக்காக நான் இங்கே சுகரினோட ரெட் கலர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக சாக்லேட்டை வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்துகிட்டு அதில் நான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது நம்ம ஒயிட் சாக்லேட் வந்து கெட்டியாகாமல் இருக்கும். ஒயிட் சாக்லேட் வந்து நம்ம கலர்ஸ் சேர்க்கும்போது சீக்கிரமாக திக்காயிடும். அது ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸை வந்து மீதி இருக்கிற சாக்லேட்டில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நம்ம டைரெக்டாக அதில் வந்து கலர் சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து திக்காயிடும். அதனால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கலர் சேர்த்துக்கிறேன். கலர் பத்தலைன்னா திரும்பவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து சாக்லேட்டில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கலர் மிக்ஸ் பண்ணும்போது ஒயிட் சாக்லேட் சீக்கிரமாக திக்காகுதுன்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். சாக்லேட்டில் கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா லிக்விட் கலரை விட ஜெல் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கலரை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பீச் கலர் மாதிரி கிடச்சிருக்கு. நான் இங்கே பினாட்டா மோல்டு எடுத்திருக்கேன். எனக்கு வந்து சிலிக்கான் மோல்டு கிடைக்கல, அதனால் நான் இந்த பிளாஸ்டிக் மோல்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சிலிக்கான் மோல்டு இருந்தால் நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் மோல்டு அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிலிக்கான் மோல்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பண்ண வேண்டாம், ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். இப்போ ஒரு தடவை நான் சாக்லேட்டை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். 2 கோட்டிங் கொடுத்தா தான் நம்ம டிமோல்ட் பண்ணும்போது சாக்லேட் வந்து உடையாமல் வரும். இப்போ இந்த சாக்லேட்டை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் கேக்குக்கு மேலே செட் பண்ணிவிட்டு சைட்ஸில் பார்டர்ஸ் அப்புறம் மேலே கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக சில்வர் டஸ்ட் வந்து கேக்குக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோவில் பார்க்குறேன்.